தற்கூரின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னாக்கா ஒன்றுமே தெரியாத, படிப்பறிவு இல்லாத, அறிவு கட்ட முட்டாள். ஆனால் அந்த தற்கூரியோட குணாதிசயங்கள் என்னென்ன தெரியுமா? அந்த தற்கூரி அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். அந்த தற்கூரி அன்பு பாசத்துக்கு ஏங்குறவன். அந்த தற்கூரி அன்பு பாசத்துக்குன்னே பிறந்திருப்பான். அன்பு பாசத்துக்குன்னே ஏங்குறவங்க தற்கூரி. அந்த தற்கூரிக்கு ஒரு நபரை பிடிச்சி போச்சுனாக்கா, அவங்கள வாழ வைக்க, அவங்கள எட்டாத உயரத்தில் நிற்பாட்ட எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அந்த தற்கூரியோட பாசம் அளவற்றது. அதை ஈடுகட்ட முடியாது. இப்போது கற்றுக்கிட்டது கைமண் அளவு, அதை கற்றுக்காதது உலக அளவுன்னு சொல்கிற ஔவையார். இப்படி நம்ம படித்தோம் அப்படின்ட்டு சிலர் தன்னை அறிவாளியாக நினைப்பாங்க. ஆனால் அவங்க தான் முதல்ல தற்குறி லிஸ்ட்லேயே வருவாங்க. ஏன்னாக்கா என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்? கைமண் அளவை கற்றுக்கிட்டு இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறாங்க பாருங்கள். அவங்க எந்த விதத்தில் அறிவாளின்னு சொல்லப்படுறோம்? படித்தவங்களே, அறிவுத்தனத்தை உபயோகப்படுத்துகிறவங்களே எவ்வளவோ அறிவு கெட்டு தான் நடக்கிறாங்க. இதில் சர்வ சாதாரணமாக மற்றவங்களை தற்கூரின்னு சொல்லி காயப்படுத்துகிறதா நினச்சி நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத மறந்துடுறாங்க. தன்னை அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு சிலர் செய்யக்கூடிய வேலை என்னன்னாக்கா, சூட்சமம், வஞ்சகம், முதுகில் குத்துறது, தவுக்களை மாதிரி தாவறது, இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் அறிவாளிங்க பண்ணக்கூடிய வேலை. ஒரு குழந்தைகிட்ட போய் அன்பாக நடந்துக்கிற உனக்கு நல்லவங்களை பிடிக்குமா இல்லை கெட்டவங்களை பிடிக்குமான்னு கேட்டால் அந்த குழந்தை யாரை சொல்லுங்க பார்ப்போம். கடைசியில் அன்பை பாசத்தை மட்டும் அவன் தராசில் வச்சுட்டு இருக்கிற இடத்துலையே இருப்பான். வந்தோரை வாழ வைக்கிற தற்குறி.